வணக்கம். நம்ம மாடித்தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு உரங்கள் நம்ம டைல்யூட் பண்ணி கொடுப்போம். அதுபோல் நம்மக்கிட்ட எந்த உரங்களுமே இல்லைன்னா நம்ம வீட்டில் சமையல் கட்டில் இருக்க மஞ்சத்தூளை எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம். 1 லிட்டருக்கு 5 ml, அதாவது ஒரு தேக்கரண்டி போல் போட்டு கொடுக்கலாம். நல்ல எந்த ஒரு உரங்கள் இயற்கை உரங்கள் நம்ம தயாரித்து கொடுக்கறதுக்கு நல்ல தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இந்த கரைசலை நம்ம மண்ணில் கொடுக்கும் பொழுது செடிகளுக்கு ஏற்படுற நோய்களை உண்டாக்குற பூஞ்சையை கட்டுப்படுத்துது. இயற்கையாக ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இது பயன்படுது. இந்த மஞ்சள் கரைசலை நம்ம இலைகள் மேலே தெளிக்கிறதுனால மஞ்சளில் இருக்க ஒரு வித வாசனை திரவியத்தால் பூச்சிகள் அந்த இலைகள் மேலே முட்டை போடுறதோ இல்லை அந்த பூச்சிகள் கட்டுப்படும். செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி நம்ம மஞ்சளை அதிக அளவும் கொடுக்கக்கூடாது. அது எதிர்வினையாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு இயற்கை பூச்சி விரட்டி நம்ம ரெடி பண்ணும் பொழுதும் அதை கொடுக்கும் பொழுது சரியான அளவுலையோ இல்லை நல்ல டைல்யூட் பண்ணி தண்ணியில் கலந்து கொடுங்க. அதனால ஒன்றும் இல்லை. கம்மியாக மட்டும் நம்ம டைல்யூட் பண்ணி கொடுத்தோம்னா இலைகள் எல்லாம் கருக ஆரம்பிச்சிடும், செடிகள் எல்லாம் வாடி போக ஆரம்பிச்சிடும். 15 நாளைக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மஞ்சள் கரைசலை செடிகளுக்கு கொடுக்கலாம். நம்ம மடித்தோட்டத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் நம்ம மஞ்சள், மா இஞ்சி, கருமஞ்சள் இதெல்லாம் அறுவடை பண்ணோம். மஞ்சள் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. மா இஞ்சியும் கருமஞ்சளும் அதிகமாகவே கிடச்சிது. முறை தான் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இது விதைக்கிழங்கா மாற்றுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் சின்ன சின்ன கவரில் போட்டு நான் வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு யாராவது பத்திரிக்கைக்கு வருவாங்க, சொந்தக்காரங்க, கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாடி தோட்டத்தை காமிக்கும்போது சில டைம் நான் அவங்களுக்கு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருக்கதெல்லாம் கொடுப்பேன். நம்ம ரீபாட் பண்ணதுக்கப்புறமா இந்த பாரிஜாதம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு பூவு. இப்போ ஒரு 3 பூ பூத்துருக்கு. நல்லா மலர்ந்ததுக்கப்புறமா நான் இந்த பூ பறிக்கிறேன். அடுத்து செவ்வரளியும் கொஞ்சம் பறிச்சாச்சு. அதே போல் நம்ம மல்லியை இந்த முறை கவாத்து பண்ணி விட்டுருக்கோம். இதுக்கு முன்னால் பழைய வீடியோ பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு பூ பூத்துருக்கோம் நிறையா. இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம மண்ணை வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம மண்ணில் அடிப்பக்க கீழே வேர் பகுதியில் நம்ம நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அந்த சல்லி வேரெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்துட்டோம்னா நல்ல தண்ணி உள்ளே போகும். அதே போல் நம்ம நல்லா கவாத்து பண்ணி விடணும். கவாத்து பண்ண தான் உங்களுக்கு நிறைய துளிர்கள் எடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அதே போல் மல்லி நல்லா பூத்ததுக்கு அப்புறமா நம்ம பறிக்கிறத விட நாளைக்கு மலர போகிற மொட்டை மட்டும் நம்ம பறிக்கணும். அது மாதிரி பறிக்கிறதுனால நமக்கு அந்த பூக்களோட வாசனையும் தோற்றமும் நல்லா இருக்கும். சீக்கிரம் உங்களுக்கு மலராது, பூக்கள் சீக்கிரம் உதிராது. நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பறிச்சிங்கன்னா அந்த பூக்கள் சீக்கிரமாகவும் உதிர்ந்துடும், நம்மளால் கட்டவும் முடியாது. நம்ம பூக்கள் பறித்து முடிச்சதுக்கப்புறம் இது போல் மொட்டுக்கள்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல வெறும் காம்பு மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம இலைகளோடு சேர்த்து ஒரு 2 இலை இருக்கிற மாதிரி அந்த இடத்த நம்ம ஒன்று கிள்ளி விடணும், இல்லை கட் பண்ணி விடணும். புது துளிர்கள் எடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோட மல்லிகைப்பூ அறுவடை.